அப்பவும் சிவாஜி சார் மாதிரி தான் இருப்பேன். பஸ்ஸில் நிறைய எல்லாம் பார்த்தாக்கா அப்படியே திரும்பி என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவரை மாதிரியே அந்த ஒரு லுக் மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல சார், அது எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அந்த சின்ன வயசில் அவர் எப்படி இருந்தாரோ அதே சுருட்ட முடி, அதே இதுதான், அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் கட்டுக்கிட்டு போய் விட்டு போனால் வியாபாரிங்களே வந்து இந்த மாதிரி அவர் வேற சொல்லிட்டான் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த தாடியை சாதாரணமாக தான் வைக்கிறது. ஒரு 2 or 3 times வீட்டில் திட்டு, தாடி வச்சிருக்கீங்க, இந்த தாடி வைக்கிறேன் அதனால தான் அது சரி இல்லை, இது எத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க எடுத்துறியா. இதெல்லாம் வந்து என்னமோ ஆண்டவன் போட்ட பிச்சை எனக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். பொதுநலம் எது? பொதுநலம் புற்றுக்கு அருகே நின்று மகுடி குதுவது நாகத்தின் காதுகளை ராகத்தால் குளிர வைக்கவா? காட்டில் குறிப்பறிப்பது யாரை ஓய்வெடுப்பதற்கா? வில்லில் கணையை பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? பொய். இது பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி, அதுதான் உனக்கு. பயங்கரமா இருக்கு சார். அதே மாதிரி சரஸ்வதியை சொல்றாரு, கலைவாணி கருணாகரி கல்விக்கரசி சொல்லின் செல்வி கற்றவர் போற்றும் கலாதேவி வித்தை படித்தோர் வணங்கும் வேதவல்லி காவிய நாயகர்கள் போற்றும் கலை உலகின் நாயகியே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தபடியா முதல் மரியாதையில வேற ஒரு டயலாக் பேசி காட்ட முடியுமா? யார் உள்ள ஓட்டல? உள்ள வாங்க. நீச்சல் தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? ஆளே பார்க்க முடியலையே. ஆடிப்டி போயிருந்தேன், ஒரு விவகாரமா பைசல் பண்ணிட்டு வந்தேன். ஊர்ல நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது போலயே. என்ன விஷயம்? ஏன் அப்படி பார்க்குறவ? நான் உன்னை கேட்டா செய்வீங்களா? என்ன செய்யணும்? சஞ்சீவ மலையை கொண்டாடானா நான் எங்கிட்ட இருந்து கொண்டு வருது. நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன பிள்ளை கேட்க போறவன்? என்கிட்ட ஒரு 4 பவளம் இருக்கு, அதை கோர்க்கிறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். கீழக்கு பிள்ளை கேட்டதுதான் கேட்டேன், தங்க கம்பியா கேட்டிருக்க கூடாதா? வேற டைலாக்ஸ் ஏதாவது சொல்றேன். நான் ஆண்டவங்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன வரம் தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் எல்லோரும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் வந்து தேவர் மகன்ல இருக்கும் இல்லையா? அதை சொல்லட்டுமா? சூப்பர், வாங்க சொல்லுங்க. ஆமா, ஒத்துக்கிறேன். 200 வருஷம் பின்தங்கி போயிட்டேன். 2000 வருஷமா வேல் கம்பியும் வீச்சறிவாளையும் எடுத்துக்கிட்டு வெற்றி வேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சட்டைக்கு ஆள் ஓடுன்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வரிசையில் நின்ன பயலுள்ள முக்காவாசி பயல் நம்ம வயதான். திடீர்னு அவனை வேல் கம்பும் அறிவாளையும் தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடானா எப்படி வருவான்? நீ படித்தவனாச்சே, கூட்டிக்கிட்டு வா, அங்கே கூட்டிக்கிட்டு வா. ஆனால் வருவான், மெதுவாக வருவான், மெதுவாக தான் வருவான்.